إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل إن المتقين في جنات ونهر في مقعد صدق عند مليك مقتدر கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மஸ்னூன் ஹுத்பாவிற்கு பிறகு கமர் அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்களை நான் படித்தேன். அந்த இறுதி 2 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர், நிச்சயமாக இரையச்சம் உடையவர்கள் சொர்க்கச் சோலைகளிலும் அவற்றில் உள்ள ஆறுகளிலும் இருப்பார்கள். ஃபீ மக்அதி ஸித்கின் இன்த மலீகின் முக்ததிர், உண்மையான இருக்கையில் சர்வ வல்லமையுடைய அரசனிடத்தில் இருப்பார்கள் என்பதாக இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். ஒட்டுமொத்த குர்ஆனிலே சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வசனம் இதுதான். இரையச்சமுடையவர்கள் உண்மையான இருக்கையில் சொர்க்கத்தில் சொர்க்கச் சோலைகளுக்கு மத்தியில் ஆறுகளுக்கு மத்தியில் இருப்பார்கள். அந்த இடமானது சர்வ வல்லமை உடைய அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்கிற ஒரு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை நாம் அடைவதாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காது. இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்களாக, முகர்ரபீன் என்கிற அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக நாம் மாறிவிட்டால், தன்னை உருவாக்கி கொண்டால், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்வது போல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இடத்தை தருவான், அந்தஸ்தை தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அடைவதுதான் இந்த உலகத்தில் ஒரு அடியார் பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதைவிட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை எப்படி பெறுவது? அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பல வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பயபக்தி உடையவர்கள், இரையச்சம் உடையவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஆகவே இரையச்சம், பயபக்தி, தக்வாதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான அடிப்படை நிபந்தனை. அந்த தக்வா நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் தானாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய என்னென்ன வழிகளோ அந்த வழிகள் அனைத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயில் அத்தியாயத்தின் 57வது வசனத்திலே சொல்கிறான், நல்லடியார்களை புகழ்ந்து பேசும் பொழுது, அல்லதீன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலத அய்யுஹும் அக்ரப் வயர்ஜூன ரஹ்மதஹு வயகாஃபூன அஸாபஹ், நல்லடியார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும் மக்கள் என்ன செய்வார்களாம்? ரப்பை நெருங்கி செல்வதற்கான வசீலாவை அவர்கள் தேடுவார்கள். வசீலா என்று சொன்னால் உண்மையான வசீலா இதுதான். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தருவதற்குரிய ஒவ்வொரு வழியும் வசீலாதான். அதை தான் குர்ஆன் ஹதீஸ் வசீலா என்று சொல்கிறது. ஆகவே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வசீலாவை அவர்கள் தேடுவார்கள். எப்படி அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க முடியும் என்பதாக அவர்கள் யோசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய அதாபை குறித்து, அல்லாஹ்வுடைய வேதனை குறித்து அவர்கள் பயப்படுவார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே உலகத்தில் இது நம்முடைய நிலையாக இருந்தால் நாளை மறுமை நாளிலே இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர் ஃபீ மக்அதி ஸித்கின் இன்த மலீகின் முக்ததிர் என்று அல்லாஹ் சொல்வது போல் அந்த அந்தஸ்தை அடைய முடியும். உலக வாழ்க்கையில் இது நம்முடைய நிலையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிகள் என்ன, வசீலா என்ன என்று தேடக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய அஸாபை குறித்து அஞ்சும் மக்கள், அல்லாஹ்வுடைய அருளை ரஹ்மத்தை எதிர்பார்க்கும் மக்களாக நாம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே என்பானவர்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகள் என்ன என்று பார்த்தால், முதலாவதாக தக்வா, இறையச்சம். இறையச்சம் என்கிற இந்த அடிப்படை நிபந்தனை வந்துவிட்டால் தானாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகள், அந்த வசீலாவை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம். தக்வா என்று சொல்லும் பொழுது, இறையச்சம் என்று சொல்லும் பொழுது பாவங்களை தவிர்த்து கொள்வது, இதுதான் இறையச்சம். சொல்ல போனால் பாவங்களை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய தீமையான ஒவ்வொரு காரியத்தை தவிர்த்து கொள்வதுதான் பயபக்தியின் உச்சக்கட்டம், தக்வாவுடைய உச்சக்கட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அழைத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். உங்களை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒவ்வொரு பாவமான தீமையான காரியத்தை விட்டு நான் உங்களை தடுத்து விட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு அமல், ஒவ்வொரு இபாதத் நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு தீமை நம்மை அல்லாஹ்வை விட்டு, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கிவிடும். ஆகவே இறையச்சம், பயபக்தியை நாம் தன்னுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி கொண்டு, அதே நேரத்தில் அந்த பயபக்தியின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை விட்டு, பாவங்களை விட்டு தூரமாக இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லகும் மின்ஹு நதீரும் முபீன். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடுங்கள், மேலும் நான் உங்களை அல்லாஹ்வை விட்டு, அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன். பாருங்கள், அல்லாஹ்வுடைய அதாபை, அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது என்கிற விஷயங்களை உள்ளத்தில் வைத்து கொண்டு, அந்த அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு, அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கம். இந்த வசனத்திலே ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சம் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் என்று பாருங்கள். பெரும்பாலும் நாம், அல்லது பொதுவாகவே ஒரு விஷயத்தை நாம் பார்த்து பயப்படுகிறோம் என்று சொன்னால் அதை விட்டு தூரமாக விரண்டு ஓடுவோமா, அல்லது பயப்படுகின்ற அந்த விஷயத்தை நோக்கி நெருங்கி செல்வோமா? யோசித்து பாருங்கள். நாம் எதை பார்த்து அல்லது யாரை பார்த்து பயப்படுகிறோமோ அதை விட்டு விரண்டு ஓடி போய்விடும், தூரமாக சென்று விடுவோம். ஒரு மாணவனுக்கு பிரின்சிபல் என்று சொன்னால் பயம் என்று சொன்னால், பிரின்சிபலுக்கு நெருக்கமாக வந்து நின்று பேசுவது பிடிக்காது. பிரின்சிபலை விட்டு விரண்டு ஓடுவார்கள், தூரமாக இருப்பார்கள். ஒரு இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு ஓனர், குறிப்பாக ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஓனர் என்று சொன்னால் பயம் என்று சொன்னால், அந்த ஓனரிடம் அடிக்கடி வந்து பேசுவது பிடிக்காது, தூரமாக இருந்து வேலை செய்யலாம். எதை பார்த்து, யாரை பார்த்து நாம் பயப்படுவோமோ அவர்களை பார்த்து, அதை பார்த்து விரண்டு ஓடுவோம், நெருங்கி வர மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் எப்படிப்பட்ட அற்புதமான ஒன்று என்று சொன்னால், அல்லாஹ்வை பயப்பட பயப்பட அந்த அடியார்கள் இன்னும் அல்லாஹ்வை நெருங்கி செல்வார்கள். ஆகவே தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து ஓடுங்கள். ஃபர்ர யஃபிர்ரு என்கிற அந்த வார்த்தை அரபியிலே ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து விரண்டு ஓடுவது, விட்டு ஓடுவது என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வின் பக்கம் விரண்டு ஓடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்கள். ஆகவே என்பானவர்களை, அல்லாஹ்வுடைய அச்சம் எவ்வளவு அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்குமோ அதே அளவுக்கு அல்லாஹ்வை விட்டு தூரமாக நாம் போக மாட்டோம், மாறாக அல்லாஹ்வை நெருங்கி செல்வோம். ஆகவே உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். இது நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. இரண்டாவதாக அன்பானவர்களே, அமல் செய்வது, நன்மையான காரியங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த செயலை, எந்தெந்த காரியத்தை வணக்கம் என்பதாக, இபாதத் என்பதாக, நன்மையான காரியம் என்பதாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அத்தகைய ஒவ்வொரு அமலும், ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடித்தரக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் செய்வதிலே, அமல் செய்வதிலே முந்திக் கொள்ள வேண்டும்.
ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கியா சூராவிலே சொல்கிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்பவர்கள், போட்டி போடுபவர்கள் தாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் முகர்ரபூன் என்கிற அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வது, நன்மையான காரியத்தில் முந்திக் கொள்ள முயற்சிப்பது. சூரத்துல் அலக்குடைய அலக் அத்தியாயத்தின் இறுதி வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஸ்ஜுத் வக்தரிப். நபியே சஜ்தா செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்கி செல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னது போல், அக்ரப் மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ. ஒரு அடியார் சஜ்தா செய்யும் நிலையில்தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக செல்கிறார். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நிலை அந்த சஜ்தாவுடைய நிலை. ஆகவே சஜ்தாவில் அதிகமாக துஆ செய்து கொள்ளுங்கள், அதிகமாக சஜ்தாவில் தன்னுடைய தேவைகள் எல்லாவிடத்தில் கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்களே. ஆகவே என்பார்கள், இந்த சஜ்தா, இந்த ருக்கு, இந்த கியாம், இந்த துஆ, இந்த வணக்க வழிபாடுகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய குர்பத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள். ஆகவே அந்த நன்மையான காரியங்களில் ஒருவரை ஒருவர் நாம் முந்திக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். மூன்றாவதாக, அதே நன்மையான காரியங்களை, குறிப்பாக நஃபில் வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்வது, கடமையான வாஜிபான வணக்கங்களை செய்வது ஒவ்வொரு ஆண் பெண் மீது அவசியம். அதை தவிர்ப்பது பெரும் பாவங்களில் ஒன்று. வாஜிபை தவிர்ப்பது, வாஜிபான விஷயங்களை முறையாக செய்வதோடு நஃபில் இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். சொல்லப்போனால் இதுதான் நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்வது. வாஜிபையும் தாண்டி நஃபிலை அதிகமாக செய்ய வேண்டும். இதை கொண்டு நம்மால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். ஒரு சஹாபி இருந்தார்கள், ரபிஆ பின் கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வார், ஹிதுமத் செய்வார். எந்த அளவிற்கு என்றால், தஹஜ்ஜுது நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதுக்காக கண்விழிக்கும் பொழுது அந்த நேரத்தில் விரைந்து வருவார், ஓடி வருவார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் எடுத்து கொடுப்பது, உது செய்வதற்காக தண்ணீர் கொடுப்பது என்று தஹஜ்ஜுது நேரத்திலே, ஃபஜர் தொழுகை நேரத்திலே வந்து ஹிதுமத் செய்யக்கூடிய நபர் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபி எவ்வளவு அன்பு வைத்திருப்பார், நேசத்தை வைத்திருப்பார். ரசூலை ஹிதுமத் செய்வது என்பதை பெரிய ஒரு பாக்கியமாக பார்த்திருப்பார் என்று. இப்படி தொடர்ந்து அந்த சஹாபி ரசூலுக்கு பணிவிடை செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்தோஷப்பட்டு அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், சல், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமை எனக்கு வேண்டும் யா ரசூலல்லாஹ். எப்படி இந்த உலகத்தில் உங்களுடைய தோழமையை, உங்களுடைய நட்பை எல்லாம் எனக்கு வழங்கி இருக்கிறானோ, நாடும் பொழுதெல்லாம் ஓடி வந்து உங்களை பார்க்கக்கூடிய, உங்களை சந்திக்கக்கூடிய, உங்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறானோ, இதே போல் ஒரு வாய்ப்பை சொர்க்கத்திலும் எனக்கு கிடைக்க வேண்டும், அது எனக்கு போதும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தபடியாக கேட்டார்கள், அவ் கைர தாலிக், என்னுடைய தோழமை என்று கேட்டீர்கள், இது போக வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க, ஹுவதாக் யா ரசூலல்லாஹ், அது மாத்திரம் கிடைத்தால் போதும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத், சொர்க்கத்தில் என்னுடைய தோழமை உங்களுக்கு வேண்டும், என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக சஜ்தாவை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். நான் உங்களுக்காக துவா செய்வேன் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் ரபிஆ பின் கஅப் அல் அஸ்லமிக்கு என்னுடைய நெருக்கத்தை தா என்று நான் துவா செய்வேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் எனக்கு அதிகமாக சஜ்தா செய்து உதவி செய்ய வேண்டும். அதிகமான சஜ்தா என்று சொன்னால் என்ன பொருள்? அதிகமாக தொழுவது, அதிகமாக தொழுங்கள். கடமையான தொழுகை போக அதிகமாக நஃபில் தொழுகையை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம், ரசூலுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு அந்தஸ்து கிடைத்து விட்டால், சொர்க்கத்தில் ஒரு இடம் கிடைத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைத்துவிடும். ஆகவே ரசூலுடைய நெருக்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு அதிகமாக நஃபில் இபாதத்துகள், அதிகமான நஃபில் தொழுகை அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் ஆதா லீ வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், எவன் ஒருவன் என்னுடைய நேசரை, என்னுடைய வலி, என்னுடைய நண்பரை பகைத்துக் கொள்கிறானோ, நான் அவனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நேசரை பகைத்து கொண்டால், யார் வணக்க வழிபாடுகள், பாவங்களை தவிர்த்து வாழ்வது என்கிற விஷயங்களில் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பயபக்தி உடையவராக தெரிகிறாரோ, தக்வாதாரியாக தெரிகிறாரோ, அத்தகைய மக்களோடு நாம் நினைக்கக்கூடாது, பகை கொள்ளக்கூடாது.
எந்த மனிதராக இருந்தாலும் பகை கொள்வது நல்ல விஷயம் அல்ல. அதில் குறிப்பாக அல்லாஹ்வை நெருங்கிய மக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களோடு பகை கொண்டால் அதோடைய விளைவு என்ன? அவர்கள் நம்மிடத்தில் பழி வாங்குவார்களோ இல்லையோ, அவர்கள் தன்னுடைய பகை வெளிப்படுத்துவார்களோ இல்லையோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்லாஹ்வின் நேசர்கள் சார்பாக பழி வாங்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போர் பிரகடனம் செய்கிறான் அத்தகைய மக்களுக்கு எதிராக. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரத்துஹு அலைஹி. நான் அடியார் மீது எந்த விஷயங்களை விதித்து விட்டேனோ, கடமையாக்கி விட்டேனோ, அத்தகைய ஃபர்தான வாஜிபான விஷயங்களை கொண்டு என்னை நெருங்குவது போல் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் ஒரு அடியார் என்னை நெருங்க முடியாது. வாஜிபான விஷயங்களை முறையாக செய்தால்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். இதுதான் முதல் கட்ட அல்லாஹ்வுடைய நெருக்கம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முதலாவது நாம் செய்யக்கூடிய விஷயம்தான் வாஜிபான வணக்க வழிபாடுகளை, வாஜிபான விஷயங்களை முறையாக செய்வது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தொழுகை அல்லது நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லது சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அண்டை வீட்டாராக நாம் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்தால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. வாஜிபான விஷயங்களை அந்த அடியார் செய்து என்னை நெருங்குவதோடு நஃபீலான விஷயங்களை கொண்டும் தொடர்ந்து அந்த அடியார் என்னை நெருங்குவார், நான் அவரை நேசிக்கும் வரை. தொடர்ந்து வாஜிப், அடுத்தபடியாக நஃபீல் என்று இந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கி போனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, வாஜிபான விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும். அதை தாண்டி நஃபீலான வணக்க வழிபாடுகளையும் இபாதத்துகளையும் அதிகமாக செய்வதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். நான்காவதாக அன்பானவர்களே, நற்குணங்களை கடைபிடிப்பது, நல்ல அஹ்லாகை கடைபிடிப்பது. அடிக்கடி இந்த காலத்தில் நல்ல அஹ்லாகை வலியுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்று எத்தனையோ முஸ்லிம்களும் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடிய நம்மில் பலருக்கு அஹ்லாக் தெரியாது. யாரோடு எப்படி பேச வேண்டும், பெரியவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறியவர்கள் மீது எப்படி இரக்கம் காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்கிற அந்த அடிப்படை அஹ்லாக் கூட தெரியாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்று நாம் பேசுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் ஆரம்ப நாளில் இருந்து எப்போது நபிகள் நாயகம் தௌஹீதை நோக்கி மக்களை அழைக்க தொடங்கினார்களோ அதே காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாகின் பக்கமும் மக்களை அழைக்க தொடங்கினார்கள். ஆகவேதான் நஜ்ஜாஷி என்கிற அந்த அபிசீனியா மன்னருக்கு முன்னால், அஸ்ஹமா என்கிற அந்த மன்னருக்கு முன்னால் சஹாபா பெருமக்களுடைய குழு வந்த பொழுது, குறைஷியர்களுடைய கூட்டம் வந்தது. அமர் பின் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில். அப்போது அமர் பின் ஆஸ் அவர்கள் காஃபிராக இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக நஜ்ஜாஷி மன்னரிடம் பேசுவதற்காக குறைஷியர்களுடைய ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லிம்களுக்கு தன்னுடைய நாட்டில் நீங்கள் அடைக்கலம் தராதீர்கள், நாட்டை விட்டு துரத்தி விடுங்கள் என்றெல்லாம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னரிடம் சொல்ல, அந்த அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லிம்களை அழைத்து பேசினார்கள். முஸ்லிம்கள் சார்பாக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முன் வந்து நஜ்ஜாஷி மன்னரிடம் பேசினார். அப்போது நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார்கள், உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன விஷயங்களை கற்றுத்தருகிறார், என்ன சொல்கிறார், அவருடைய அழைப்பு, அவருடைய தாவா என்ன? அதற்கு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் சொன்ன விஷயங்களில் கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அறியாமை காலத்தில் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், இறந்த கால்நடைகளின் மாமிசத்தை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், ஒருவர் சண்டையிட்டு கொண்டு சொந்த பிள்ளைகளை கொலை செய்து கொண்டிருந்தோம். இதற்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீர் ஒரு தூதரை தேர்வு செய்தான். அந்த தூதர் நமக்கு மத்தியில் வந்து சிலைகளை வணங்கக்கூடாது, உங்களை படைத்த அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடுகிறார். தொழும்படி சொல்கிறார், உறவுகளை பேணும்படி சொல்கிறார், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது என்று சொல்கிறார் என்று சில விஷயங்களை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அன்பானவர்களே, இது எப்போது நடந்த சம்பவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு ரசூலுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டு 5 வருடங்கள் கழித்து ஏறக்குறைய நடந்த சம்பவம் இது. ஆரம்ப காலகட்டம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியின் ஆரம்ப காலகட்டம். அந்த நேரத்தில் ரசூலுடைய அழைப்பு என்ன என்று நஜ்ஜாஷி மன்னர் கேட்டதுக்கு ஜாஃபர் பின் அபி தாலிப் சொன்ன பதிலை கவனித்து பார்த்தால், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், உறவுகளை பேண வேண்டும்.
தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, இந்த உறவுகளை பேணுவது, யாரையும் கொலை செய்யக்கூடாது, இதெல்லாம் என்னது? அஹ்லாக் தொடர்பான செய்திகள், அஹ்லாக் தொடர்பான விஷயங்கள். ஆகவே அன்பானவர்களே, இஸ்லாத்தில் ஏகத்துவ கொள்கைக்கும் கொள்கை சார்ந்த மற்ற விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அதே போல்தான் நற்குணங்களுக்கும் அஹ்லாஹுக்கும் அதிகமான முக்கியத்துவம் உண்டு. அந்த அஹ்லாஹ் நற்குணங்களை கொண்டு, நல்ல அம்சங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலத்தன் யௌமல் கியாமah அஹஸினிக்கும் அஹ்லாகா. உங்களில் என்னிடம் மிக பிரியமானவர் யாரெனில், மேலும் நாளை மறுமை நாளிலே எனக்கு மிக நெருக்கமான இடத்திலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர் யாரெனில், அஹஸினிக்கும் அஹ்லாகா, உங்களில் நற்குணங்கள் கொண்டவர்கள், உங்களில் நற்குணம் படைத்தவர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள், உங்களில் நல்ல அஹ்லாக் உள்ளவர்கள் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே மிக எனக்கு நெருக்கமான அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்குடைய முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, பாவங்களை தவிர்ப்பதை கொண்டு, நல்ல அமல்களை செய்வது, அந்த நல்ல அமல்களிலும் நஃபிலான இபாதத்துகளை அதிகமாக செய்வது, நன்மையான காரியங்களை முந்திக் கொள்வது, அதே போல நற்குணங்களை கடைபிடிப்பது, இந்த விஷயங்களை கொண்டு நம்மால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்பத்தை அடைய முடியும். இதையெல்லாம் நாம் கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்கு நாம் அல்லாஹ்வை நெருங்கியவர்களாக இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்ன அடையாளம்? நான் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டு வருகிறேன், நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கிய ஒரு அடியாராக இருப்பேனா, அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் சில அடையாளங்கள் உண்டு. அதில் ஒரு அடையாளம் தான் என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது உறுதியான தவக்குல் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தன்னுடைய எல்லா காரியங்களிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் ஹதீஸில் படிக்கிறோமே, செருப்பு அருந்து விட்டாலும் நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். இப்படி அல்லாஹ்விடத்தில் நாம் சார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்களாக இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். என்னதான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி, ஒரு பக்கம் அந்த நெருக்கடியில் நாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நெருக்கடியெல்லாம் அகற்றி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று ஒரு பக்கம் நெருக்கடியில் இருந்தாலும், ஒரு பக்கம் கவலையில் நாம் சூழ்ந்து இருந்தாலும், இன்னொரு பக்கம் உள்ளத்திலே அல்லாஹ் மீது தவக்குலும் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கம் ஏதோ ஒரு விதத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸை பார்த்து, இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மாத்திரம் உதவி கேள். அன்பானவர்களே, எந்த காரியங்களில் மனிதர்களால் நமக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த காரியங்களில் மனிதர்களிடத்தில் உதவி கேட்கலாம், தப்பில்லை. ஒரு டாக்டர் இடத்திலே உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உதவி நாடி செல்வது, வசதி படைத்த மக்களிடம் சதகா கேட்பது அல்லது கடன் கேட்பது, சுமையை தூக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒருவரை அழைத்து இதை தூக்கி விடுங்களேன் என்று சொல்வது, இதெல்லாம் மனிதர்கள் நான் கேட்கக்கூடிய உதவிகள். ஆனால் இந்த உதவிகள் கேட்டாலும் அங்கு ஒரு உண்மையான மூமினுடைய சிந்தனை, ஒரு உண்மையான மூமினுடைய ஈமான் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உதவியும் அல்லாஹ் நாடினால் தான் இவர்களால் எனக்கு செய்ய முடியும். நான் இவரிடத்தில் உதவி கேட்கிறேன், ஆனால் இவர்களால் சுயமாக என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர இந்த மனிதர்களால் எனக்கு எவ்வித உதவியும் செய்ய முடியாது என்று மனிதர்களிடத்தில் உதவி கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் உண்மையான உதவியாளன் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு அடியார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கிய அடியார்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த தவக்குல், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்கிற விஷயத்தில் பின்வாங்க மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்கிற தகவல் கிடைத்ததும் ஃபிரௌனுடைய படையினர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பனி இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து வேகமாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு விரைந்து வெளியே போகும் பொழுது இடையில் கடல் வந்து விட்டது, கடந்து போக முடியாத ஒரு நிலை. அந்த பனி இஸ்ரவேலர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள், வசமாக வந்து மாட்டிவிட்டோமே, அங்கே எகிப்திலாவது ஒரு அடிமைகளாக நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் இப்போது அங்கு ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, இங்கு கடல் இருக்கிறது, என்ன செய்வது?
இப்படி நம்மை அழைத்து வந்து மாட்டிவிட்டீர்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பழித்தார்கள் பனி இஸ்ரவேலர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த தருணம், முன்னால் கடல், எங்கும் போக முடியாது. அங்கு ஃபிரௌனுடைய படை விரைவாக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, கூடிய சீக்கிரம் வந்து அடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சற்று கூட பயப்படாமல் பனி இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இதுதான் என்னது? அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்களுடைய அடையாளம். எப்படிப்பட்ட நெருக்கடி, எப்படிப்பட்ட துன்பம், பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் மீது அவர்களுடைய தவக்குல், அல்லாஹ் மீது அவர்களுடைய நம்பிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஆக என்பார்களே, நாம் தன்னுடைய வாழ்க்கையில் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகள், துன்பங்கள் என்று வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நிலைப்பாடு என்ன? சின்ன சின்ன விஷயத்துக்கு பயந்து போய், சின்ன சின்ன விஷயத்திலே அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய ஈமான் பலவீனம் அடைந்து அப்படி ஒரு விதமாக நாம் சென்று கொண்டிருக்கிறேனா? அல்லது வாழ்க்கை நெருக்கடி, பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடிய அந்த அம்சம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நாம் தவக்குல் வைப்பதோடு துஆ செய்யும் பொழுதெல்லாம், பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான், நான் கேட்பதை நிச்சயமாக என்னுடைய ரப்பு கொடுப்பான் என்கிற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இதுவும் நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். நாம் ஒரு நபரை நெருங்கி இருக்கிறோம், பழக்க வழக்கங்கள் ரீதியாக அல்லது பிசிக்கலாகவே வீட்டில் ஒரே இடத்தில் இருக்கிறோம், தந்தைக்கு நெருக்கமாக, தாய்க்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஏதாவது கேட்டால் கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை நம்ம இடத்தில் இருக்குமா இல்லையா? இவர் என்னுடைய தந்தை, இவருடைய தாய், கேட்டால் கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள். அல்லது இவர் என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், கேட்டால் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை. எவ்வளவு நெருக்கமாக இருப்போமோ அதே அளவுக்கு அவர்கள் மீது நம்பிக்கையும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். கேட்டால் கொடுப்பார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அதே போல்தான் நாம் அல்லாஹ்வை நெருங்கி அடியார்களாக இருந்தால் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையும் ஆதரவும் இருக்க வேண்டும். நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். துஆ செய்கிறோம் ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா, கொடுப்பானா இல்லையா என்கிற சந்தேகம் இருந்தால் நாம் அல்லாஹ்வை நெருங்கி அடியார்கள் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை அடைந்த மக்கள் அல்ல. அல்லாஹ்வை நெருங்கி அடியார்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு மிக சமீபமாக இருக்கிறான், என்னுடைய உயிர் நிரம்பை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நெருக்கமாக இருக்கிறான், என்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் செவியேற்கிறான், கேட்பதை கொடுப்பான் என்கிற அந்த நம்பிக்கையும் ஆதரவும் இருக்க வேண்டும். அதே போல்தான் துஆவில் இஸ்திக்ஃபாரும் உள்ளடங்கும். இஸ்திக்ஃபார் செய்தால், மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு செய்துவிட்டால், பாவம் செய்துவிட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுதும் அல்லாஹ் என்னுடைய இஸ்திக்ஃபாரை, என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் எனக்கு மக்ஃபிரத்தை தருவான், பாவ மன்னிப்பை நிச்சயமாக தருவான் என்று துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் மீது ஆதரவு, இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் மீது ஆதரவு, இதுவும் அல்லாஹ்வை நெருங்கி அடியார்களுடைய ஒரு அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபும் முஜீப். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், மீளுங்கள், பாவங்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக என்னுடைய இறைவன் கரீபுன் நெருக்கமாக இருக்கிறான், முஜீபுன் உங்களுடைய துஆக்களை, உங்களுடைய இஸ்திக்ஃபாரை கேட்கக்கூடியவனாக, அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுத்து துஆ கேட்கும் பொழுதும் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுதும் அல்லாஹ் மீது ஆதரவு, இது அல்லாஹ்வை நாம் நெருங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல் அன்பானவர்களே, நல்ல அமலுக்கு அடுத்து நல்ல அமல், நன்மைக்கு அடுத்து நல்ல நன்மை என்று தொடர்ந்து நன்மைகள் செய்வதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருங்கிய அடியார்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு. பாவங்களுக்கு அடுத்து பாவம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பிறகு அடுத்து மீண்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்று சொன்னால் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நல்ல அமலுக்கு அடுத்து நல்ல அமல், நன்மைக்கு அடுத்து நன்மை, பாக்கியத்துக்கு அடுத்து பாக்கியம், தௌஃபீக்கு அடுத்து தௌஃபீக் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இபாதத்துகளை அங்கீகரிக்கிறான். அதற்காக தான் அமலுக்கு அடுத்து அமலுடைய பாக்கியத்தை தருகிறான். நாம் அல்லாஹ்வை நெருங்கி அடியார்கள், எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கி செல்லக்கூடிய அந்த வசீலாவை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இது இருக்கும். ஆகவே என்பானவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய குர்பத், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு வசந்த காலமாக இருக்கிறது. இந்த காலத்தை நாம் அல்லாஹுடைய குர்பத்தை அடைவதற்கு பயன்படுத்திக் கொள்வதோடு, இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு பாதி அளவு, ஒரு கால்வாசி
முயற்சிகளை ரமதானுக்கு அடுத்தும் நாம் தொடர்ந்து செய்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கம் என்கிற மிகப்பெரிய பாக்கியம் அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வசீலாக்கள் வழிகள் என்ன என்பதையும், நாம் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டு இருக்கிறோமா என்பதற்கு என்ன அடையாளங்கள் என்பதையும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுத்து பார்க்க வேண்டும். என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? என்னுடைய நாட்கள், என்னுடைய நேரங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களில் நான் கழித்து கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய காரியங்களில் என்னுடைய நேரங்கள் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கக்கூடிய காரியங்களில் அதிகமான நேரங்களை நான் செலவு செய்து கொண்டிருக்கிறேனா என்று சுய பரிசோதனை செய்தால்தான் அடுத்தடுத்து ஏதாவது சில மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். மற்றபடி என்னதான் இந்த விஷயங்களை பேசினாலும் சரி அல்லது கேட்டாலும் சரி, சுய பரிசோதனை செய்து பார்க்காத வரை கேட்கக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு பிரயோஜனம் தராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சொல்வதை விட கேட்பதை விட சொல்லும் விஷயங்களை, கேட்கும் விஷயங்களை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين واخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا الحمد لله رب العالمين.